மணியை என்ன உட்கார வைங்க, மணியை உண்டு இல்லைன்னு சொல்லி கருத்தியெல்லாம் மணியை தலைகளை கட்டி தொங்க போட்டுறோம். பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? கருத்தியெல்லாம் மணியை தலைகளை கட்டி தொங்க போடுறனா இல்லையாடி பாருங்க. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் கருத்தியெல்லாம் மணியை தலைகளை கட்டி தொங்க போடுறனா இல்லையாடி பாருங்க. நீ சொல்லுவ, நான் செய்வேன். ஒரு ஸ்போக்ஸ் பர்சன், ஒரு கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன், ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் சார் யூடியூப்ல ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் தெருவுல நின்னு பேசணும்னு சொல்றாரு. இதுதான் ஒரு அரசியல் விமர்சனம் பண்றாரு. நீங்க கம்பேர் பண்றீங்க. நாங்க முதன்மை சக்தியா வரணும்னு சொல்லிருக்கோம். ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் கிடையாது. we are coming as a primary force, not an alternative force னு சொல்லிட்டு இருக்கோம். தனி மனிதர்களுக்கு பதில் சொல்றதுக்கோ இல்ல அவர்களுக்கு மட்டுமே பதில் சொல்றதுக்கோ நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுக்க தான் நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த எம்ஜிஆர் அவர்கள் இருப்பாரு நான் நினைக்கிறேன். இதற்கும் ஆதாரம் இருக்கு. ஆதாரம் காட்டுங்க. ஆதாரம் காட்ட ப்ளே பண்ணுங்க. நான் ஆதாரம் காட்ட ப்ளே பண்ணுங்க. நான் ப்ளே பண்ணுங்க. நான் ஆதாரம் காட்ட ப்ளே பண்ணுங்க. இல்ல சொல்லுங்க நான் வந்திருக்கேன். நான் பேசுறேன். ஐயா சொல்லுங்க. ஆதாரம் ஆதாரம் காட்டுங்க. சொல்லுங்க. நான் சொல்றேன் தம்பி. நீங்க ஏன் பேச விடுங்க. நான் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன பயம் இருக்கு? ஆரம்பத்திலே நீங்க பதறலாமா எப்படி? இட்ஸ் மை டைம் சார். ஐ டூ லவ் யூ சார். கவலைப்படாதீங்க, உட்காருங்க சார். ஐ டூ லவ் யூ, கவலைப்படாதீங்க. அதிகமா இருக்கு, லவ் அதிகமா இருக்கு. நம்ம